ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த காஃப் அண்ட் கோல்டாக இருந்தது இல்லைங்களா, ஒரு 2-3 வீக்ஸ் அப்படியே அந்த இதோடு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சிவியராக இருந்தப்போ பாப்பா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்லேயே இருந்தாளா. ஸோ அந்த டைமில் அவள் 2 டேஸ் அவள் இருந்து எல்லாம் என்னை டாக்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டா. இந்த வீட்டில் ஏதாவது செஞ்சு தரது அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டா. நான் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரான வாட்டி அவள் ஒரு 2 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா. ஸோ அந்த டைமில் நான் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி தோசை, கறி தோசைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் செஞ்சு அவளுக்கு கொடுத்தேன். ஸோ அவளுக்கு இந்த தோசைலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து டர்க்கி மீட்டில் வந்து டாக்கோ மீட் மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். அதில் தான் இன்றைக்கி வந்து கறி தோசை அவளுக்காக பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அவளுக்கு வந்து சாதாரணமாகவே இந்த தோசை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் இதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அந்த டைம்லேயும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக காஃப் இருந்தது. பட் இட் வாஸ் அ லாட் பெட்டர் தென் ஹவ் இட் வாஸ். அப்புறம் எனக்கு பெட்டர் ஆனதுமே இது தோசைக்கெல்லாம் மாவு வச்சுட்டு அவளுக்கு வந்து முட்டை தோசை, ஒரு கறி தோசை. அப்புறம் பசங்கள்லாம் ஆல்ரெடி கிளம்பிட்டானுங்க. இவ மட்டும்தான் வீட்டில் இருந்து என் கூடயே இருந்தா. ஒரு 5 டேஸ் என் கூடயே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 4-5 டேஸ் நான் ஒன்றுத்தையுமே தொடலைங்க. அப்படியே படுத்துட்டேன் நான். அவ்வளோ ஒரு இதாகி போச்சு. அது அந்த இரும்பிட்டு அந்த கோல்டில் அடித்து போட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோவா எந்திரிச்சு நான் எதுவுமே பண்ணல. அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்தேன். நிறைய தண்ணி குடிச்சிட்டு சூப்பு இந்த மாதிரிலாம் பாப்பா செஞ்சு கொடுத்தது வச்சுட்டு நல்லா லிக்விடாக சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தே கிடந்தேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, அவளுக்கு முட்டை வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். அது உங்களோட தோசையில் வந்து இந்த ஆம்லெட் அப்படியே தொட்டு சாப்பிடுவாவ. ஸோ அதுக்காக அவளுக்கு அந்த முட்டை பண்ணுறேன். எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இது மேலே வந்து நல்லா பிளாக் பெப்பர் இது பண்ணிடுவேன். இப்போ வந்து நான் அந்த கோர்ஸ் பிளாக் பெப்பர் தான் அதில் போடுறேன். அவளுக்கு இது ரொம்ப இஷ்டம். ஆனால் சால்ட்லாம் போட மாட்டேன். ஜஸ்ட் அந்த பிளாக் பெப்பர் போட்டு அப்படியே அழகாக ஒரே ஒரு திருப்புவேன். அது ரொம்ப வெந்தும் இருக்கக்கூடாது, உடையவும் கூடாது. ஐ மீன் அது ஒரு மாதிரி அவளுக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அவ்வளோ கரெக்டாக அதை செஞ்சு அந்த எல்லை வந்து அப்படியே லீக் ஆகாமல் அப்படியே திருப்பி தோசை மேலே போட்டு கொடுத்துட்டோம்னா அவள் அப்படியே தொட்டு சாப்பிட்டுப்பா. அந்த மாதிரி அவளுக்கு வந்து 2 தோசை செஞ்சு கொடுத்தேன். ஆக்சுவலாக அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் நான் கொடுத்ததும் ரொம்ப ஹாப்பியாக அவள் இதில் அப்படியே பிரேக் இது பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தா. அப்புறம் எனக்கும் வந்து நான் வந்து ஒரு 2 தோசை செஞ்சிட்டேன். எனக்கு தோசை வந்து பொடியில் தான் நான் வந்து சாப்பிட்டேன் அன்றைக்கி. அது என்னவோ அது அந்த டைமில் வந்து ஒரு சில இதை தான் நம்மளால் சாப்பிட்ணுன்னே தோணுது நம்மளுக்கு. இது ஆக்சுவலாக நான் வந்து ஷார்ட்ஸில் கூட ஒரு அன்னைக்கு போட்டிருந்துருப்பேன். அந்த டைமில் நானும் பாப்பாவும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்துருப்பேன். ஸோ இதெல்லாம் அப்போ எடுத்த வீடியோ இப்போ தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் பாப்பா அவளோட இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தா. எல்லாம் கேட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோம் 2 பேரும். அவள் பேசுகிறத நிறைய நான் கேட்டுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து என்கிட்ட நிறைய பேசுவாள். அவள் எக்கச்சக்கமாக பேசுவாள். ஸோ அப்படியே கேட்டுக்கிட்டே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் பிள்ளைங்க பேசுனாங்க அப்படின்னா நான் நல்லா ஊன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு சில சமயத்தில் கஷ்டமாகவும் இருக்கும். பட் ஆனால் வந்து கேட்பேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த வீக்கெண்ட் வந்து அவளை நான் வெளியில் கூட்டிகிட்டு போனேன். ஜஸ்ட் ஏன்னா அவளும் வீட்லேயே இருந்தாளா. ஸோ அவளை வெளியில் கூப்பிட்டு போயிட்டு இங்கே ஒரு மால் இருக்குது. அந்த மாலுக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் வாங்கியும் கொடுத்தேன். அப்புறம் அன்னைக்கு வந்துட்டு வீட்டில் லஞ்சு. இதை நான் வந்து இதில் காமிச்சேன்னா என்னன்னு தெரில. பட் அன்னைக்கு வந்து ஃபுல்லாக நம்ம இந்தியன் சாப்பாடு செஞ்சுட்டு, இது வந்து உருளைக்கிழங்கு கீரை, இது வந்து எல்லோ பீட்ரூட், ஒரு சப்பாத்தி, அது வந்து நம்ம பச்சை பயிறு குழம்பும் மேலே நெய் ஊது வச்சு இப்படி தான் சாப்பிட்டோம். ஸோ இதுதான் வச்சுருந்தேன். நீங்கள் யாராவது இந்த கீரையில் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. அது நீங்கள் செஞ்சு பாருங்கள். சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. Bring it out. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங்கு அது இதுவும் பண்ணிவிட்டு இந்த ரீலும் நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நானும் பாப்பாவும் இது ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். பயங்கர காமெடி இது.
ஐயோப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பாப்பா அப்படியே லீவ் எடுத்துக்கிட்டா. லீவ் எடுத்துகிட்டு அன்றைக்கி வந்து சின்னவனுக்கும் டே ஆஃபு. ஸோ கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டோம். வெளியில் போயிட்டோம் அப்படின்னாக்க இங்கே பக்கத்தில் எங்கள் ஊரில் ஃபோர்ட் மியூசியம் இருக்குது. ஸோ மியூசியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். This would actually be, with my personality, I also feel like I would accidentally, well, I don't know what kind of president I'd be. I feel like, but also like. ஸோ ஜெரால்ட் ஃபோர்டு வந்து பிரசிடெண்ட்டாக இருந்ததுனால இது வந்து கேபினட் ரூமுன்னு சொல்லிட்டு அவரோட அந்த அந்த இதெல்லாம் யூஎஸ் ஒயிட் ஹவுஸ் அந்த கேபினட் ரூம் இதெல்லாம் ஒரு ரெப்ளிகா இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு என் சின்னவன் ஜேசன் வந்து பிரசிடெண்ட் சேரில் நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட் சேர் அந்த மாதிரிலாம் நாங்கள் உக்காந்துட்டு இது பண்ணிகிட்ருந்தோம். அந்த டிவியில் வந்து அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி கட் அவுட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே போகும்போது எடுக்காமல் எக்ஸிட் ஆகும்போது தான் இதை எடுத்தோம். இது வந்து எங்கள் ஜேசன் இந்த பக்கம் இருக்கிறது, நான் இது பாப்பா எடுத்தா. அப்புறம் அங்கே உள்ளேயே இந்த பிரசிடென்ட்ஸ் பேசிட்டு போகிற மாதிரிலாம் வாலில் இருக்கும், அதுலேயும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பெரியவனை நீங்கள் இதில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அவன் வந்து ரொம்ப வேலை செஞ்சிட்டு இருந்தான். பிகாஸ் அவனுக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க் சீசன் இது, அக்கௌண்டிங்கன்றதுனால இப்போ பிஸி சீசனிங்க. அப்புறம் அந்த சண்டே வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இதுவும் நான் நினைக்கிறேன் ரீல் அன்றைக்கி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கெலாம் பாப்பா வீட்டில் தான் இருந்தா. அதான் அந்த ப்ரௌன் கலர் சுடிதார் போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். Of a Midwest child is to brush off their parents' car. Sure. Thank you. ஸோ அந்த சண்டே அப்படி போனது. அப்புறம் அடுத்த நாள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட மீட் பண்ணோம். அதுக்கு இந்த சல்வாரில் கூட நான் ஒரு ரீல் போட்டிருந்துருப்பேன். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லாரையும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர். நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு வந்து அப்படி இருந்து செய்யும்போது நம்மளும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செய்யணும். ஏன்னா என் பிள்ளைங்க வந்து பாப்பாலாம் வந்து ஃபினான்ஷியலி ஷீ இஸ் இண்டிபெண்ட். பெரியவன் தம்பியும் அவனும் இண்டிபெண்ட். இது வந்து காசு அதை தாண்டி நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டா பாப்பாலாம். இப்போ பிள்ளைங்க 3 பேருமே எனக்கு செய்வாங்க. பட் பெரியவனோட சூழ்நிலை, அவனால் என்னை பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவன் ட்ராவலிங் ப்ளஸ் அவன் வந்து கவுண்டிங் பண்ணிகிட்ருக்கான் இல்லைங்களா. அதனால் அவனால் வந்து பிஸி சீசன், டேக்ஸ் சீசனிங்க. அதனால் இது பயங்கரமான ஒரு பிஸி சீசன். ஸோ அவனால் இருந்து செய்ய முடியாது. அவளுக்கு ஏதாவது செய்யணும், அவளை வந்து ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இதை எடுத்தேன். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர். லைக் ஐ ஆல்வேஸ் சே, கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள் and you all shine bright. Thank you. Thanks for watching my video and thanks for all your interest.